ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல பிரம்ம முகூர்த்த பூஜையை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் 21 நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. இதுல சில பேருக்கு குளிச்சுட்டு பண்ணலாமா குளிக்காம பண்ணலாமா அப்படின்ற டவுட்லாம் இருக்கும். உங்களால குளிக்க முடியலனா நீங்க குளிக்காமலும் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம குளிச்சுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சோம்பேறி தனமும் அந்த தூக்கம் சோம்பலா இருக்கிறது இதெல்லாம் இல்லாம இருக்கும். அப்படி நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சியா ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அதனால நீங்க குளிச்சுட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவங்க பரவாயில்ல, முகம் கை கால் கழுவிட்டு நீங்க பண்ணுங்க. நமக்கு தேவை அந்த டைமிங் தான். அந்த நேரத்துல பாசிட்டிவா நினைச்சு நம்ம என்ன வேண்டுமோ மனதார கடவுள் கிட்ட கேட்கும் போது கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். 5 தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அகல் விளக்கா இருந்தா ரொம்ப நல்லது. மண் விளக்கா இருந்ததுன்னா நம்ம இந்த 5 விளக்கையுமே டெய்லியுமே ஏத்தலாம். நீங்க டெய்லியும் புதுசா விளக்கு வாக்கணும்னு அவசியம் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம கரெக்டா வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வர காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தியானமும் பண்ணலாம். தியானம் பண்ணலாம் இல்ல, தியானம் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா பாசிட்டிவா இருந்தா பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நம்ம பாசிட்டிவா இருந்தா நம்மளுக்கு கோவம் வன்மம் இதெல்லாம் நம்ம கிட்ட கூட வராது. தீபம் வைக்க வைக்க கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும். லைஃப்ல நம்ம எல்லாத்துக்குமே நம்மன்னு சொல்றதை விட நான் சொல்லலாம், எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துப்பேன். இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எதுக்கு இவ்வளோ கோவம், இவ்வளோ கடுமையான வார்த்தைகள் அப்படின்னு தோணுது. இப்பெல்லாம் 60 வயசு தாண்டதே பெருசா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு சீரியஸா எடுத்துக்கணும்? எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளும் டென்ஷன் ஆயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் டென்ஷன் பண்ணிட்டு இதெல்லாம் எதுக்குன்னு தோணுது. இதெல்லாம் இல்லாம இருந்தா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். நம்ம வாழற இந்த கொஞ்ச நாள்ல அகங்காரம் திமிரு எல்லாமே எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது, கஷ்டமா நடத்துற விதம் இதெல்லாம் ரொம்ப தப்பானது. இதுல சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாத்திக்கலாம். நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றி உணர்வோடு இருக்கிறதே இல்லை இப்ப யாருமே. காலம் போக போக தெரியும் அவங்களுக்குலாம். இந்த அழகான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். நம்ம 5 தீபம் வச்சு விளக்கேற்றது மட்டும் இல்லாம நம்ம எழுதுறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஒரு புதுசா ஒரு நோட் எடுத்து அதுல எழுத ஆரம்பிக்கலாம். வாழ்க்கையில பல சாதனை பெற்றவங்க, பணக்காரங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழற மனிதர்கள் எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தை யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. கண்டிப்பா அதுல எழுந்திருச்சு அவங்களுடைய வேண்டுதல் இதெல்லாம் தான் அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. நம்ம ஒரு நோட்ல எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம கண்கள் அந்த எழுத்தை பார்க்கும். நம்ம மூளை அதை முழுசா அந்த வரிகளை கவனமா எடுத்துக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம இறங்க போற ஸ்டாப்பிங் ஒரு 4 ஸ்டாப்பிங் இருக்கும். அப்போ நம்மளுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம மைண்ட்ல நம்ம நினைப்போம் இன்னும் 4 ஸ்டாப்பிங் இருக்கு நம்ம இறங்குறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தூங்கிடுவோம். நம்ம தூங்கி எந்திருக்கும் போது நம்ம இறங்குற ஸ்டாப்பிங்க்கும் முன்னாடி ஸ்டாப்பிங்ல தான் நம்ம நிற்போம். கரெக்டா நிற்போம். இல்லாட்டா கண்டக்டர் சொல்றது நம்ம மைண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்டா தூக்கத்திலேருந்து கண் விழிச்சு நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்ல இறங்கி நம்ம நடந்து போய்கிட்டே இருப்போம். இது பஸ்ஸா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், கார், இப்படி எல்லாத்துலயுமே கண்டிப்பா ஒரு டைம்னாச்சும் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். நம்ம ஒரு விஷயத்த பிரெயின் கிட்ட சொல்லிட்டோம்னா அது அப்படியே கேட்கும், அப்படியே வேலையும் செய்யும். இது 100% உண்மை. நான் டெய்லி 8 மணிக்கு 9 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் உள்ளவங்க கூட நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறோம், நம்ம 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுப்போம். ஆனா நம்ம அந்த 4 மணி அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவோம். ஒரு 3:45 3:50 இந்த மாதிரி எந்திரிச்சிருவோம். இது கண்டிப்பான உண்மை. அப்போ நம்ம பிரெயின் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்குன்றதுதான் அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்த சொல்ல எழுத கண்டிப்பா அந்த விஷயம் நடந்தே தீரும். நெகட்டிவா எதையும் சொல்லாதீங்க, பாசிட்டிவா சொல்லுங்க. அதனாலதான் நம்ம டெய்லி ஒரு விஷயத்த எழுத ஆரம்பிக்கும் போது அமைதியான சூழல்ல எழுத ஆரம்பிக்கிறோம். காலையில 3:30 மணில இருந்து 5:30 மணி வரை எழுதலாம். அது ரொம்ப நல்ல நேரம். நீங்க தியானமும் பண்ணலாம். நம்ம ஆழ் மனசு ரொம்ப வெளிப்படையா இருக்கும் அந்த டைம்ல. எழுதும்போது சும்மா சொல்றாங்களே நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்னு எழுதக்கூடாது. நம்மளுடைய உணர்வுகளோடு எழுதணும். அந்த எழுத்துல நம்மளுடைய உணர்வுகள் இருக்கணும். அப்பதான் அது நடக்கும். நம்ம ஏனோ தானோன்னு எழுதினாலாம் கண்டிப்பா நடக்காது. நம்ம 2026ல இருக்கோம். 2030ல நான் நினைச்ச மாதிரி வீட்டுல இருக்கேன், நான் ஒரு சொந்த வீட்டுல இருக்கேன், நான் ஒரு பெரிய வீட்டுல இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லி எழுதி பாருங்க. இந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும்.
இப்படி எழுதும்போது நான் ரொம்ப தைரியசாலி, நான் எதையும் சாதிக்கக்கூடியவள், நான் வெற்றியாளர் அப்படின்னு எழுதி பாருங்க. கண்டிப்பா இதை எழுதும் போது நம்ம ஆழ் மனசு கால நேரம் பார்க்காம வெற்றியை உணர ஆரம்பிக்கும். இந்த உணர்வு நம்ம டெய்லி ரொட்டீனையே அப்படியே மாத்திடும். உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதக்கூடாது. கடன் என்பது நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ நம்ம எப்படி எழுதணும்னா, நான் முழுமையான நிதி சுதந்திரத்துல இருக்கேன், அதிகப்படியான செல்வம் என்கிட்ட இருக்கு, இப்படி பாசிட்டிவா எழுதி பாருங்க, கண்டிப்பா நடக்கும். பிரபஞ்சத்துக்கு எப்பயுமே நன்றி உணர்வோட இருக்கணும். எப்பயுமே நன்றி சொல்ல மறக்க கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருக்கிற சில கெட்ட விஷயங்களை மாற்றிக்கலாம். உடனே முடியாதுதான், கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கலாம். நம்மளாதான் இருக்கணும். எப்போ யாருக்காகவும் நம்மளை மாத்திக்க கூடாது. ஆனா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா, அது கெட்டதா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம மாத்திக்கலாம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு என்னுடைய வேண்டுதல் நடந்ததா இல்லையான்னு நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த பதிவுல சந்திப்போம்.